உணர்த்தி சொல்கிறார் தங்கை பார்வதியை. என்னன்னா? அண்ணனாகிய கண்ணனை கைலாசத்திற்கு அழைத்த காரணம் என்ன? எதற்காகமா அண்ணனை அழைக்கிறாய்? அண்ணா, என்ன? நாகலோக பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய நாகக்கல்லி நாகராஜன் தம்பதிகள் 2 பேரும் 2 பேர்களுக்கும் குழந்தை இல்லாமல் வெகு ஆண்டு காலமாக எங்களை வேண்டி தவம் செய்துகிட்டு இருக்காங்க. அதற்கு நான் என்ன பார்வதி செய்ய வேண்டும்? என் கணவராகிய சிவபெருமாள் கிட்ட சொன்னேன். சரி, அதான் அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுக்க கூடாதான்னு. ஆமா, என் கணவர் சிவபெருமான் சொன்னார், பார்வதி என்ன? அது உன்னாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. முடியாதம்மா, முடியாது. உங்கள் அண்ணனாகிய கண்ணன் நாராயணமூர்த்தி வந்து சரி பார்க்கடலிலே சென்று 8 கலசங்களிலே பார்க்கோதி நாகக்கண்ணிக்கு கொடுத்தால் தான் சரி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று என் கணவர் சிவபெருமான் சொல்லிவிட்டார். சரி, அதனால தான் நான் பார்வதி உங்களை அழைத்தேன். அண்ணா, ஆமையா. சரி தங்கை பார்வதியே, என்னன்னா நினைத்தார் நாராயணமூர்த்தி என்னமா நினைக்கிறார்? நாமல் இந்த வடிவத்தோடி சென்றார். சரி, நாகக்கல்லி நாகராஜனமை அடையாளம் தெரிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள். வந்திருக்கிறது நாராயணமூர்த்தி நம்மள பேச மாட்டாங்க. சரி, வேடத்தை மாற்றி செல்ல வேண்டும். ஆமா, இந்த பெருமாள் என்ன வடிவத்தோடு வர்றார் பாருங்க. என்ன வடிவத்தோடு? அம்மா, அவர் நான் ஒரு சென்ற நிறைத்ததொரு கிழவரை போல் 90 10 சென்ற துவண்டதொரு கிழவரை போல் கக்கத்தில ஓலப்பாயும் கையதிலே திருவோடும் ஏந்தி கொண்டு இறந்து தின்னும் ஆண்டி போல ஏற்ற பண்டார போர்த்தி போல தள்ளாடி நடை நடந்து சரி நாராயணமூர்த்தி 7 கடலையும் தாண்டி ஆமா நாகலோக பட்டணத்திற்கு வருகிறார். சரி, நாகதாளி பரம்ப வாங்கினாரு. என்ன பகவான் சடமுடிக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறாரு. சரி, எங்க வச்சிருக்கிறாரு? சடமுடிக்குள்ள மறைச்சு வச்சிருக்காரு. அந்த நாகதாளி பிரம்பை வாங்கினார். வாங்கி கொண்டு சிவபெருமான் சும்மா ஒண்ணு கழுத்துக்குள்ள பாம்பை போடல. சரி, சடமுடிக்குள்ள நாகதாளி பிரம்பு இருக்கு. என்ன இருக்கு? நாகக்காளி பிரம்பு இருக்கு. நாகதாளி பிரம்பு இருக்கு. சரி, என்ன பிரம்புமா? நாகதாளி பிரம்பு. அதனால தான் பாம்பு அவரை ஒண்ணும் பண்ணல. சரி, அந்த பாம்பு அவரை ஒண்ணும் பண்ணல. அதுக்கு தான் ஒரு பாட்டே படிச்சான். என்ன பாட்டு? பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து வந்தால் எல்லாம் சௌக்கியமே, கருடா சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சபிக்கவே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நீகினாலும் சேர்ந்திருந்தோம் நிலவு வாழ போல, அந்த நிலவு கூட சேர்ந்திருந்தால் நீ வளர்த்ததாலே. நீகினாலும் சேர்ந்திருந்தோம் நிலவு வாழ போல, அந்த நிலவு கூட சேர்ந்திருந்தால் நீ வளர்த்ததாலே. என்னை பார்த்து கேலி செய்த போது வாழ்க்கையிலே நிம்மதியேது, அது கடவுள் சொன்னது, அது அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நண்டி ஓடும் சக்கரங்கள் 2 மாற்ற வேண்டும், அந்த 2 ஒன்று சிறியதென்றால் எந்த நண்டி ஓடும்? நண்டி ஓடும் சக்கரங்கள் 2 மாற்ற வேண்டும், அந்த 2 ஒன்று சிறியதென்றால் எந்த நண்டி ஓடும்? மதியாத
சொல்லடி பரமசிவங்களிலிருந்து மாப்பு கேட்டது கருணா யாரு இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சபிக்கவே கருடம் சொன்னது அதில் அர்த்தமானது நாகதாளி பரம்பை எடுத்து கொடுத்தாள் பார்வதி. சரி, பகவான் பீலி சடக்கில வச்சிருந்தார் இல்லையா, அந்த நாகதாளி பரம்பை எடுத்த அண்ணனாகிய கண்ணனுடைய கையிலே கொடுத்து கண்ணன் கருட வாகனத்துல ஏறி 7 கடலையும் தாண்டி நாகலோக பட்டணத்திற்கு வந்தார் நாராயணமூர்த்தி. எங்க வந்தாரு? 7 கடலையும் தாண்டி நாகலோக பட்டணம் வருகிறார் பண்டாரமூர்த்தி. எப்படி அலை அடிக்காரோ கடல்ல கடல அலையில குளிச்ச ஞாபகத்துல இருக்கீங்களா? அங்க உவரியில குளிச்சோம்ல. உவரியில வந்து பாடிச்சு குட்டத்துல பாடிட்டு உவரியில குளிச்ச எல்லாத்தையும் ஞாபகத்துல. அப்போது கடற்கரையில நடந்து போகும்போது பாத்தீங்களா? ஆமா ஆமா, சூப்பரா இருந்தது. சரி, இப்போ போறோம்ல. ஆமா ஆமா, இனிமே சென்னைக்கு போறோம் இல்லையா வில்லுப்பாட? ஆமாமா. அப்போ கடற்கரையை சுத்தி காமிச்சிருந்தேன். பீச்சை காமிக்கணும். நீங்க கவலையே படாதாங்க. யார் யார் எங்க போகணும்னு நினைக்கிற கடலை பார்க்கணுமா? சரி. ஷூ பார்க்கணுமா? ஆமா. எங்க எங்க போகணுமோ அங்க கூட்டு போறேன். சரி. அதான் எங்களுக்கு கடலை வாங்கி தரணும். அப்படியா? இதெல்லாம் கண்டிப்பா உண்டு. ஐஸ்கிரீம் எல்லாம் உண்டு. பாப்கார்ன் எல்லாம் உண்டு. பைனாப்பிள் எல்லாம் வாங்கி தரோம். கையில அமௌண்ட் வச்சுக்கங்க. அமௌண்ட்? ஆமா. அப்ப நாங்க ஏடிஎம் கொண்டு வரோம். பட்டாணி கடலை வாங்கி கொடுங்கம்மா. என்னம்மா? பட்டாணி கடலை வாங்கி கொடுங்க. ஓ, அது வாங்கி கொடுப்போம். எது வேணாலும் வாங்கி சாப்பிடலாமே. சரி. இந்த ராஜலட்சுமி கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட வயிறு தான் வேணும். சரி, எது வேணாலும் சாப்பிட்டு கிடங்க. அப்போது நாராயணமூர்த்தி சொல்லுகிறார். என்னம்மா சொல்லுகிறார்? அம்மா பிச்சை வாங்கக்கூடிய பண்டாரம் போல் வருகின்றார். சரி, எனக்கு அன்னம் போடு அன்னம் போடு அன்னம் போடு ஒரு பண்டார கிழவன் வந்திருக்கிறேன். சரி, கையால எனக்கு தர்மம் போடமானார். ஆமா தாத்தா, நீங்க பிச்சை கேட்டு வந்திருக்கீங்களா? பிச்சை. சரி, நம்ம பேர வர கரெக்டா சொல்லுதாரு. நானும் பிச்சை அள்ளி போட்டு என்ன சுகத்தை கண்டேன். என்னையா சுகத்தை கண்டேன்? பிச்சை போட்டு கையில உள்ள ரேகெல்லாம் அழிஞ்சு போச்சு. சரி, ஓ ரேகே அழிஞ்சிட்டு என்ன மாதிரி போல இருக்கு. ஆமா, எனக்கு பிச்சை அள்ளி போட்டு ரேகே அழி கையில ரேகே இல்ல. ஏமா எங்க வீட்டுக்கு ஒரு அம்மா வேலை பார்க்க வந்தது. ஓ, வேலைக்காரங்க. ஆமா, நாங்க பாவம் சொல்லி நிறைய கொடுத்தோம் பாத்துக்கங்க. பிச்சை போட்டேன். சரி, இப்போ மொத்த வீட்டையும் சுருட்டிட்டு போயிட்டேன் அந்த அம்மா. பாட்டுக்கு போயிட்டு வந்து கதவை திறந்து பார்க்க ஒண்ணு இல்ல வீட்டுக்குள்ள. ஹீரோவில சேலைய காணும், ஃப்ரிட்ஜ காங்கல, கேஸ் அடுப்ப காங்கல, சரி மிக்ஸிய காங்கல, கிரைண்டர் காங்கல, தையல் மிஷினையும் காங்கல. சரி, என்ன செய்ய? சரி, ஆண்டவன் விதிச்ச விதி. அவர் வழியிலே பொறுமையா போவோம். சரி, எல்லாம் நல்லதே நடக்கும், நமக்கு நல்லதே நடக்கும். அதை எல்லாமே பெருமாள் கொண்டு தருவாரு. பெருமாள் கொண்டு தருவார், கண்டிப்பா தருவார். அவர் டபுளா கொண்டு வந்து தந்திருக்காரு. வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற அவருக்கு எல்லா செல்வாக்கையும் கொண்டு தருவேன்னு அவர் தருவார். வீடு கட்டுறதுக்கு முன்னே 2 பேருக்கும் பிரைஸ். அடுப்பு கிடைச்சு சொல்லவே இல்ல, சும்மா குணத்து ஒரு ஆள் குணத்து தராரு. அக்கா ஒரு பிரேஸ் எடுங்கன்னாரு. சரி, கேட்டுருவோம். நீங்க சொல்லவே இல்ல. ஆமா, உண்டு. நாங்க சும்மா தோட்டத்துல வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. சரி, வீட்டு வேலை. நாங்க அதுல 2 பேர் உட்கார்ந்து இருந்தவங்க என்னடா பிரேஸ்னு அடுப்ப கொண்டுகிட்டு வராரு. இதுல ஒரு அவர் எப்படி சொல்லி தந்தாரு? எப்படி வரைக்கும் யாருக்கும் உழல, உங்களுக்கு உழாது, வேணா உங்க ஆசைக்கு பாருங்க பாருங்க, எடுத்து வேணா பாருங்கன்னாரு. சரி, நாங்களும் ஒரு சீட்டை வாங்கி அப்படியே என்ன செய்தோம், தேய்ச்சி பார்த்தோம். அதுல எங்களுக்கு அடுப்பு நம்பர் இருக்கு. சரி, படம் போட்டிருக்கு. உடனே எங்களுக்கு 4500 அடுப்பு. 4000மா 9000 ரூபாய் அடுப்பை தூக்கி தந்துட்டார். 3 கண் அடுப்பு சிலிண்டர். சரி, 3 கண் அடுப்பு. ஆமா, என்ன சிலிண்டரும் நமக்கு தருவாங்க. ஆமாய்யா, கண்டிப்பா தருவாங்க. பால் காய்ப்புக்கு அடுப்பு இப்பவுமே வந்தாச்சு. என்ன கவலை, ஒரு கவலை இல்ல. ஆமா, அப்போ எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். சரி, அவர் மேல பாரத்தை போட்டாச்சு. ஆமா, நீங்க உங்க மனுவை பெருமாள் கிட்ட கொடுங்க, கண்டிப்பா நடத்தி தருவார். நடப்பது எல்லாமே நன்மைக்காகத்தான். சரி, ஆமா, எது நடந்தாலும் நன்மைக்கு. சரி, நம்ம நல்ல வழியிலே போவோம். அப்ப நமக்கு நல்ல வழியை நடத்தி தருவார். சரி, தீய வழியில போக வேண்டாம்.
சரி. அப்போது அங்கு என் பெருமாள் சொல்லுகிறார், அம்மா என்னையா? என் நாக கண்ணி. சொல்லுங்கள் நாகராஜா. உன் பெயர் நாகக்கண்ணி, உன் கணவன் பெயர் நாகராஜன். உண்மைதான் தாத்தா, உண்மைதான். உனக்கு சொத்தால குறைவோதில்லை, என்ன தாத்தா? உனக்கு சொத்தாலே குறைவதில்லை, சுமத்தாலே தாட்சிகள். உண்மை உண்மை உண்மை. ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்கு மெத்தை வீடு இருக்கு. சரி. சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, உடலுக்கு நல்ல சுகம் இருக்கு. நல்ல சுகம் இருக்கு. சந்தோஷமா இருக்கேன் தாத்தா. அது போதாதா? இன்னைக்கு இருக்கிற சுகம் சரி இவ்வூர் மக்களுக்கும் எங்களுக்கும் இதே போல கல்யாண வாசலாக இன்றைக்கு இருக்க வேண்டும் பெருமாளே. சரி. எல்லா செல்வங்கள் இருந்துட்ட போதிலும் ஆமாமா உனக்கு பிள்ளைகள் அம்மா கவலையாது கவலையோடு உனக்கு எல்லா பொன்பொருள் செல்வங்களெல்லாம் இருந்துட்ட போதிலும் உனக்கு பிள்ளை இல்ல கவலையது பெருங்கவலை தோணுதம்மா. ஐந்தானில்ல கவலையது மனக்கவலை தோணுதம்மா. சரி இருக்கா? ஏ தாத்தா இருக்கு. இருக்குன்னா இருக்கு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. நீங்க சொல்றது அத்தனை உண்மைதான் தாத்தா. சரி. நாங்க பிள்ளை இல்லாம தான் கணவனும் மனைவியுமாக 12 ஆண்டு காலம் பாரத்தவத்தை முடிச்சிட்டு சரி பகவான் நாட்டை போல வீட்டை போல நமக்கு ஒரு குழந்தைய கொடுக்கலையே. ஆமா, இன்னும் கண் விழித்து பார்க்கவில்லையே. நாங்க 2 பேரும் கவலையோட இருக்கிறோம் தாத்தா. சரி. எங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லாத கவலை தான் 2 பேருக்கும். எம்மாய பெண்ணே நாகக்கண்ணி, நீ யாதொன்றுக்கும் அஞ்ச வேண்டாம். சரி. என்ன செய்ய வேண்டாம்? நீ யாதொன்றுக்கும் அஞ்ச வேண்டாம். இதோ உனக்கு நான் 8 கலசங்கள் தருகிறேன். சரி. என்ன பார்க்கடல்ல போய் 8 கலசங்களில பார்க்கோதி கொண்டு வந்திருக்கிறார் எம்பெருமாள். திருப்பார்க்கடல்ல போய் பார்க்கோதி கொண்டு வந்திருக்கிறார். சரி. அந்த காலத்துல முட்டைகளை தான் அமிர்த கற்ப கலசம்னு சொல்லி வச்சாங்க. அமிர்த கற்ப கலசம் என்று சொல்லி வைத்தார்கள். 8 கலசங்களையும் யாருக்கும் தெரியாமல் சரி 41 நாள் வரையில் வைத்து நீ அடகாத்து வந்தால் 41வது நாளையில சரி வீட்டுல பிள்ளைகள் துள்ளி துள்ளி விளையாடும் அம்மா. சரி. என்ன செய்யும்? பிள்ளைகள் துள்ளி துள்ளி விளையாடும் அம்மா என்று நாராயணமூர்த்தி 8 கலசங்களையும் நாகக்கண்ணி நாகராஜன் கையிலே கொடுத்து விட்டு என் பெருமாளே பார்க்கடலுக்கு சென்று விட்டார். நாகமடி ராஜமன்னனும் நாகக்கண்ணி பெண்படியுமாக இருவருமாக 8 கலசங்களையும் வாங்கி கொண்டு அவர்கள் உண்ணாமல் உறங்க ராஜமன்னனும் நாகக்கண்ணி பெண்படியுமாக 8 கலசங்களையும் வாங்கி கொண்டு உண்ணாமல் உறங்காமல் ஒருவாவது சாப்பிடாமல் 41 நாள் வரையில் வைத்து அடகாத்து வருகிறார்கள். சரி. அதாவது அடகாக்குறது என்னது? அடகாக்கும் பாம்பு அடகாக்கும், கோழி அடகாக்கும், பறவைகள் அடகாக்கும். ஆமா, பாம்பு பறவைகள் அடகாக்கும். சரி. அப்போ நாகக்கண்ணி நாகராஜன்கிறது பாம்பு தானே? ஆமா, ஸ்னேக். ஓ ஸ்னேக்.
படம் எடுத்து போச்சு அது சிறைக்கு. சரி ஆனா படம் எடுத்து ஆடுது. பாம்பு வந்துட்டு திருவனந்தபுரத்துல இதே மாதிரிதான் பாம்பு படம் எடுத்து இருந்தது. சரி அத மாதிரி இங்கேயும் பாம்பு படம் எடுத்துட்டு. ஏமா அங்க பாம்பு எம்மா பெரிய பாம்பா இருக்கு. சரி அந்த இவ்வளவு பெருசு பாம்பு. சேச்சியம்மா சொன்னாங்க இவட பாம்பு பாம்பு. சரி பம்பு பம்புங்க. ஓ பம்பு. நம்ம தான் பம்புங்க பாம்புங்கிறோம். அவங்க பூச்சி பூச்சி ஓ சேச்சி போட்டு 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 அவட போ. உனக்கு பேடியா இருக்கா பயமா இருக்காங்க. அது தானே கடந்து போனாங்க அது போயிட்டே இருக்கு. சரி கடந்து கடையை கடந்து போகுது. அவங்களுக்கு அது ஒரு சின்ன பூச்சி. சரி பாம்பு வந்து 8 கால் பூச்சி மாதிரி அவங்களுக்கு. அப்போது நாகமணி ராஜனும் நாகக்கன்னி பெண்படியுமாக 41 நாள் வரையில் வைத்து அடைகாத்து வருகிறார்கள். சரி எத்தனை நாள்? 41 நாள் வரை அடைகாத்து வருகிறார்கள். அந்த 41வது நாளையில ஆமாம்மா 8 கலசங்களையும் வாயாலை கொத்தி வாழை கொண்டு சுழட்டி அடிக்கும் போது சரி அதுல யார் யாரெல்லாம் வந்து பிறக்கிற பாருங்க. யாரெல்லாமா அந்த 1வது கலசத்தில Bye.
புதுமாரி வருகிறாளே பிறந்த ஆதாரி போட்டுக்கிறேன். கொஞ்சம் போரு, அவசரப்படாதப்பா. தாண்டிட்டு மாரியம்மா கொஞ்சம் போரு. ஒன்றாவது கலசத்திலே பிறந்தவள் தான் மாரியம்மா. இரண்டாவது கலசத்திலே பிறந்தவள் ஈஸ்வரியா. மூன்றாவது கலசத்திலே பிறந்தவள் முத்தாரம்மன். நான்காவது கலசத்திலே பிறந்தவள் காளியம்மன். ஐந்தாவது கலசத்திலே பிறந்தவள் பேச்சியம்மன். ஆறாவது கலசத்திலே பிறந்தவள் வடக்குவா செல்வி. ஏழாவது கலசத்திலே
பிறந்தவள் வடக்குத்தியா வடக்குத்தியாள் 8வது கலசத்திலே பிறந்தவள் தான் சரி தங்க நிறத்தையுடைய தங்க அம்மன் கோல்டு மதர் அப்படியே தங்கமா அப்படியே தக தக தகன்னு சொல்லிக்கிறா மாரியம்மா சரி ஆதாளி போடுறா விரித்த சடையோட இருந்து வேப்பலை கையில் எடுத்து ஆதாளி போடுகிறேன் சரி நாகமுடி ராஜா வண்ணனுக்கோ நாகக்கன்னி பெண்கொடிக்கு சந்தோஷம் தாழ முடியும் ஆமா நமக்கு பிள்ளை இல்லாத வாசல்ல 8 குழந்தைகள் துள்ளி துள்ளி விளையாடி கொண்டிருக்கிறது 8 பிள்ளைகள்னா அப்ப எவ்வளவு வீடு எவ்வளவு செல்வ செழிப்பா இருந்திருக்கும் சரி ஒரே கைலாச வாசலா இருக்குமா ஒரு பெண்களை வச்சே மனுஷன் சமாளிக்க முடியல சரி ஒரு பிள்ளைய வச்சே மனுஷன் சமாளிக்க கஷ்டமா இருக்கு எங்க பதில் சொல்ல சரி பதில் சொல்ல முடியாதானே தெக்கவே கிடக்கு சரி இது 8 பேர்னா என்ன பண்ண முடியும் என்னமா செய்ய முடியும் காளி 8 பேர் முட்டையில பிறந்த ஆதாளி போடுகிறாள் சரி நாகமுடி ராஜனுக்கும் நாகக்கன்னி பெண்கொடிக்கும் சந்தோஷம் தாழ முடியவில்லை முடியவில்லையம்மா முடியவில்லை நமக்கு பிள்ளை இல்லாத வாசல்ல 8 பெண் குழந்தைங்க பாரு எவ்வளவு அழகா நிக்க அருமையா இருக்காங்க பாப்பால கூப்பிடுங்க கூப்பிடுங்க நீங்களும் ஈட்டிப்பிள்ள வருவீங்க உங்களை உலகம் பூரா உங்களே ஆட்கள் பார்ப்பாங்க சரி அதாவது 8 பேர் எப்படி நிக்கிறா பார்த்தியா சரி அங்க 7 1 இங்க 1 8 வந்தாச்சு இன்னும் வந்தாச்சு சரி அட்டகாளி 8 பேர் முட்டைகளை பிறந்த ஆதாளி அண்டி வாங்க அட்டகாளி 8 பேர் முட்டையில பிறந்த ஆதாளி போடுகிறார்கள் மாரியம்மன் முத்தாரம்மன் ஈஸ்வரியா பேச்சி பிரம்மசக்தி காந்தாரி கனகதுர்க்கை வடக்குவா செல்வி வடபத்திர காளியம்மா அட்டகாளியர்கள் 8 பேர் பிறந்த ஆதாளி போடுறாங்க சரி ஆட்டோ சரியான ஆட்டோ நடக்கி இறங்கி நின்னு எங்க தாத்தா ஊர்ல உங்க சின்ன தாத்தா ஊர்ல ஆமா எந்த ஊர்ல உப்புரி நீல உப்புரி நீலமா ஓஹோ சரி அதான் உங்க சின்ன தாத்தா கீழே உப்புரி நீல இருக்காரு ஆமா சின்ன தாத்தா மக்கா இருக்காங்க சரி அதனால எம்மாய பெண்ணே நாகக்கன்னி நாதா சொல்லுங்கள் நாகமுடி ராஜனுக்கும் நாகக்கன்னி பெண்கொடிக்கு சந்தோஷம் தாழ முடியவில்லை அம்மா முடியவில்லை அட்டகாளியர்கள் 8 பேரையும் ஆமாம்மா அவர்கள் நாளை ஒரு நல்ல வண்ணமாக அட்டகாளியர்கள் 8 பேர்களுமாக சரி என்ன ஒரு குழந்தையா 2 குழந்தையா ஆமா 8 பெண் குழந்தைகள் அல்லவா நாலு ஒரு வண்ணம் பொழுது ஒரு வேலியாக வளர்ந்து வருகிறார்கள் குழந்தைகள் இன்னைக்கு ஒரு வளர்த்தி நாளைக்கு ஒரு வளர்த்தியாக வளர்ந்து கொண்டு வருகிறது பெண்கள் வளர்த்தி பீர்க்கங்கா வளர்த்தின்னு சொல்லுவாங்க புடலங்கா வளர்த்தி அதுதான் இன்னைக்கு ஒரு கல்லை கட்டி போட்டு அவ்வளவுக்குள்ள நிக்கும் சரி நாளைக்கு பார்த்தோன்னா அதை விட கீழே வந்துரும் இன்னைக்கு ஒரு வளர்த்தி நாளைக்கு ஒரு வளர்த்தி அதான் புடலங்கா வளர்த்தி சரி அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அட்டகாளியர்கள் 8 பேரும் எங்கே அவர்கள் இப்படி இருக்கும்போது என்ன நாங்களும் தொடர் நிகழ்ச்சியாக வெள்ளி செய்வாடி கொண்டு வருகிறோம் சரி நாங்கள் இங்கே நிகழ்ச்சியை முடித்துவிட்டு ஆமாமா நாளைக்கு காலையிலே நாங்கள் மதுரை செல்லுகின்றோம் சரி மதுரைக்கு வடக்கே திண்டுக்கல் என்ற ஊருக்கு நிகழ்ச்சி நடத்த போறோம் சரி நம்மளை கொண்டு இல்ல எல்லாம் ஐயா கையில இருக்கு சரி அவர் இருந்து ஆட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறார் நாங்க ஆடிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அட்டகாளியர்கள் 8 பேர் இங்கவர்கள் இப்படி இருக்கும்போது அந்த ஆதி வள்ளி கையில
நீலகிரி பர்வதத்தில் பார்த்தாருங்கள் ஆண்டவராகி சிவபெருமான். சரி. ஆதி பகவானும் ஆமா. அம்மை உமையவளாகிய பார்வதா தேவியும் 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷி தபோதனர்கள் கம்புருடர் கணநாதர் கிண்ணறி நாதர்கள் சரி. சித்தர் வித்தியாதரர் கொங்கர் வங்கர் மாளுவர் சாளுவர் வல்லவர் கிங்கரர் அட்டியவர்கள் கோடான கோடி மக்கள் கைலாசத்தில் கொலுவீற்றிருக்கிறார்கள். சரி. எல்லோரும் கொலுவீற்றிருக்க இருக்கும்போது கைலாசத்திலே பார்வதியும் பரமேஸ்வரமாக சரி பகடைக்காய் விளையாடி கொண்டிருந்தார்கள். சொக்காட்டம் விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த காலத்துல தெய்வங்கள் எல்லாம் என 6 மாதத்திற்கு ஒரு முறை சரி பகடைக்காய் சொக்காட்டம் விளையாடுவது உண்டு. ஆமா. என்ன உண்டு? பகடைக்காய் சொக்காட்டம் விளையாடுவதுண்டு. 6 மாசத்துக்கு ஒரு நேரம் விளையாடுவாங்க. நீங்க விளையாடுவீங்களா? அப்படி நாங்களும் அப்போ விளையாடணுமா? நாங்களும் இப்ப பாண்டிக்குழி விளையாடுவோம். நாங்க இப்ப நொண்டி அடிச்சு விளையாடுவோம். சரி வந்து விளையாடுங்க பாப்போம். வாங்க. இப்ப நொண்டி அடிக்க பாப்போம். எங்கம்மா முடியும்? இப்ப உடம்புக்கே நடக்க முடியல. நடக்கவே நொண்டி நொண்டி தான் நடக்கும். ரூம்ல இருந்து கோயிலுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆயிருக்கு. எங்க நடக்க முடியுது? சரி. வேகமா நடக்கையும் முடியல, சுறுசுறுப்பா இருக்கையும் முடியல எங்களுக்கு. சரி. அதாவது அட்டகாலியர்கள் இருந்தாங்க, நாங்க இருக்க முடியுமா? அது முடியுமா? முடியுமா? சரி. அப்போ அட்டகாலியர்கள் 8 பேர்களுமாக இங்க எப்படி இருக்க சரி கைலாசத்துல பார்வதி பரமேஸ்வரன் சொக்காட்ட விளையாடி கொண்டிருந்தார்கள். சரி. திடீர்னு பார்வதி விளையாட்டை நிறுத்தினார். எதற்காகமா? சுவாமி போறீங்க. சரி. என்னம்மா பார்வதி, என்ன சொல்ல போறேன்? என்னம்மா காரணம்? எதுக்குமா விளையாட்டை நிப்பாட்டிட்ட? அதாவது இன்றைக்கு நமக்கு கல்யாண நாள், திருமண நாள், திரு கல்யாண காட்சி. சரி. அது எங்க? இமயமலையில கல்யாண காட்சி. ஓ, இமயமலையில? இமயமலையில சிவனுக்கும் பார்வதிக்கும் இன்னைக்கு கல்யாண காட்சி. சரி, அதுக்கு என்ன சுவாமி செய்ய வேண்டும்? இந்த கல்யாண காட்சியை பார்ப்பதற்கு தெற்க கன்னியாகுமரியில இருந்து கொண்டு வடக்க காஷ்மீரத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இமயமலையை நோக்கி வரிசையாக சென்று கொண்டிருக்கிறார்கள். சாரசாரையாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஓ, எறும்புகள் சாரி சாரியாக செல்லுமே அந்த மாதிரி வரிசையா போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ராக்காட்சி மலைக்கு போனோம்ல, அங்க கோயிலுக்கு ராக்காட்சி அம்மன், அங்க சாரசாரையா சென்றோமே, அதே மாதிரி சென்று கொண்டு இருக்கிறார்கள். ஓ, ராக்காட்சி அம்மன் கோயில்ல ராஜபாளையத்துக்கு மேற்க போனவே நமக்கு நல்ல பேரையும் புகழையும் வாங்கி கொடுத்தாலே இந்த ராக்காட்சி. கண்டிப்பா. ஆமா ஆமா. எங்களுக்கும் நல்ல அங்க நல்ல பேரையும் புகழையும் வாங்கி கொடுத்தாள். சரி. அந்த ராக்காட்சி அம்பாளுடைய கதை ஒரு வரத்து கதை. ஆமாமா. நாங்க பாடணும். சரி. அப்போ அந்த கோயில் நிர்வாகி சொன்னார்கள், அம்மா என்னமா சொன்னாங்க? நாங்களும் எத்தனையோ வில்லுகள்லாம் யூடியூப்லயும் பார்த்திருக்கிறோம், நேர்லயும் பார்த்திருக்கிறோம். சரி. உங்க வில்லு மக்களுக்கு தகுந்தவாறு நல்லா சிரிப்பா, சிரிப்புக்கு சிரிப்பு, குடும்பம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு விவரமாக எல்லாமே விவரமா சொல்றீங்க. குடும்பத்துல ஒரு கணவர் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும், எப்படி அந்த கணவருக்காக இருக்க வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னீங்க. சரி. அந்த கதையும் அந்த இடத்துக்கும் அதை பார்க்க எங்களுக்கு ரொம்ப அமைப்பா இருந்தது. ஆமா அப்படின்னு சொல்லி அந்த அந்த கோயிலுக்கு வந்திருந்த மக்கள் எல்லோருமே எங்களை பாராட்டினார்கள். உட மனசு இல்ல, ஏன்னா நீங்க படிச்சது அவங்களுக்கு தெளிவா இருந்தது. சரி. கேட்கறதுக்கு காத்துக்கு இனிமையா இருந்தது. மக்களுக்கு கதை புரிந்தது. சும்மா வேணும் போய் படிச்சு வர முடியாது அந்த கோயில்ல. சரி. காட்டுக்கெல்லாம் தான் இருக்கு, மேல மலை தொடர்ச்சி, மேற்கு தொடர்ச்சி மலையில. ஆமாமா. அங்கேயும் போய் நம்ம நல்ல சிறப்பாக போன வாரத்தில் நிகழ்ச்சி நடத்தினோம். சரி. அதுபோல நம்ம கல்யாண காட்சியை பார்ப்பதற்கு மக்கள்லாம் அப்படியே தெற்க இருந்த மக்கள் எல்லாம் சரி வடக்க இமயமலை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. சாரை சாரையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ உலகம் எப்படி இருக்குது பாருங்க. எப்படியம்மா இருக்கிறது? தென்பாரிசம் உயர்ந்திருக்கிறது, வடபாவிசம் தனிந்திருக்கிறது. ஏன்னா தெற்க உள்ள மக்கள் எல்லாம் வடக்க போயிட்டாங்க பாத்தீங்களா? சரி. கூட்டம் கூட்ட இடம் கொஞ்சம் தரைய தானே செய்யும், கீழே இறங்கதான் செய்யும். சரி. அப்போ தென்பாரிசம் உயர்ந்திருக்கிறது, வடபாரிசம் தனிந்திருக்கிறது. ஆமா. அப்போ பகவான் சொல்லுகின்றார், பார்வதி என்னடா தென்பாரிசம் உயர்ந்து வடபாரிசம் தனிந்தும் இருக்கிறது. சரி. அதாவது உலக சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். சரி. உலகம் சமமா இருந்தால் தானே நல்லது. ஆமா, சமமா இருந்தா தானமா நல்லது. அப்படி சமமா இருந்தே ஒவ்வொரு இடத்துல மக்கள் சாஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அளவுல இருக்கு. சரி. உலகம் சாயக்கூடிய இடத்துல சாயணும். அதாங்க, எல்லா இடத்துலயும் சாஞ்சோன்னா சோத்துக்கு மாதிரி கிடக்கணும். ஓ, அப்படி சொல்றீங்களே அப்பா, நாங்களா சாய மாட்டோமா? சரி. நாங்க உலகம் சாஞ்சாலும் நாங்க இப்படித்தான் இருப்போம். ஜாயிண்டுக்காரமா சாய்வீங்களா? இப்படி நாங்களாம் சாயவே மாட்டோமா? சரியா போச்சு. அதாவது இப்ப நம்ம என்னமா இருக்க முடியல. அதனால பெண்ணே பார்வதி, என்னடா
இப்ப நம்ம தெற்க யார அனுப்பலாம்? தெற்க நம்ம ஜாயிண்ட்கார அம்மா அனுப்புங்க. நாங்கெல்லாம் போனாங்க தனிவாவாதம்மா. நீங்க தான் வளர்த்தியான ஆளு. வளர்த்தியான ஆளு. எதையும் சாதிக்கக்கூடிய ஆட்கள் நம்ம தானே. நினைச்சதை சாதிக்கக்கூடியவங்க நம்ம தானே. கண்டிப்பா. அதனால என்னையா அப்போ நம்ம கைலாசத்துல அதற்குரிய ஆள் யார் இருக்காங்க? தெய்வேந்திரா, நீ போறியா? நான் என்னால முடியாமா? என்னதான் முடியும்? என்னால நான் 7 லோகத்தை சுத்தி வரணும். வெள்ளை யானையில 7 லோகத்தை சுத்தி வர வேண்டும். நம்மளால முடியாது. எதுக்காக முடியாது? இப்படி அலட்டுனீல போக மாட்டேன். அது பச்சை பிள்ளையா பயந்துரையா. இதுக்குதாயா அந்த அம்மா பேச மாட்டேக்கு. அதாவது அவருக்கு படைக்கிற தொழில். ஆமா, ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஏகப்பட்ட வேலை, எக்கச்சக்கம் எக்கச்சக்கமான வேலை. மக்கள் எல்லாம் திருக்கி மொறுக்கி போட்டிருக்கு. சரி, அந்தந்த பேர் பாட்ஸ் அந்தந்த இடத்துல நட்டு போட்டு போட்டு முறுக்கணும். ஏன்னா அவருக்கு தானே தெரியும். காலையில இருந்த முறுக்கி பார்த்தா யாரு? பிரம்மதேவன். சரி, இன்னும் பாதி கிடக்கு. ஆமா, பூலோகத்துல பிறவி செய்ய வேண்டி இருக்கு. அதனால அவரால முடியாது. சரி, பிரம்மதேவனால முடியாது. முடியாது. இனிமே யாரும் அனுப்பலாம். எப்ப சரஸ்வதி, நீ போறியா? சரஸ்வதிக்கு படிக்க வேலை நிறைய இருக்குமா. ஏகப்பட்ட படிப்பு இருக்கு. ஏடு அள்ளியாந்து குமிச்சு போட்டிருக்கு. வண்டி கணக்குல குமிச்சு பக்கத்துல சுண்டலும் பொரியும் இருக்கு. சரி, சாப்பிட்டு நான் பாட்டு படிப்பேன் கவர்ந்து இருந்து. அப்ப சரஸ்வதி என்ன மாதிரி இருப்பாளோ? சரி, அழகான படிப்பு. அவளுக்கு ஒரே படிப்பு தான். சரி, நைட்ல தூக்கும் போதும் படிக்கா இந்த மாதிரி. அப்படியே தூக்கத்திலே அந்த ஏடு கீழே பெரட்டி உரசி அப்படியே படிப்பு. ஆமா ஆமா, சரி, படிப்பு. ஆமா, இது கம்ப ராமாயணம், இது மகாபாரதம், ஆமா, இது வள்ளி திருமணம், இது சிலப்பதிகாரம், இது மணிமேகலை, இது குண்டலகேசி, ஆமா, வளையாபதி, ஆமா, அப்படின்னு நிறைய காவியங்கள் படிக்க வேண்டி இருக்கு. ஏகப்பட்ட படிப்பு இருக்கு. சரி, படிப்பு முடியவே முடியாது. படிப்பு மட்டும் முடியாது. சரி, படிச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம எவ்வளவு படிச்சாலும் கடைசியில வர்றது கற்றது கைமண் அளவுதான். உலக அளவு. சரஸ்வதியே படிச்சுக்கிட்டு இருக்கா, நம்ம எப்படி முடிக்க முடியும்? நம்மளால எப்படி முடியும்? அப்போது அங்கு பகவான் சொல்லுகிறார். அப்போ அதற்கு சிறந்த ஆளு நம்ம கைலாசத்துல யார் இருக்காங்க? லட்சுமி அனுப்புவோமா? லட்சுமி. லட்சுமி எங்க அத்தை ஒரு ஆள் இருக்கு. உங்க அத்தை? ஆமா, அவியல் அனுப்புவோம். ஐயா போயிட்டு வந்துருவாங்களா? எப்படி ஆட்டோ பிடிச்சு விட்டா அழகா போயிட்டு வந்துருவாங்க. சரி, உங்க பெரியத்தை? எங்க பெரியத்தை. ஆமா, அப்படி. அதாவது உலக சமநிலை வர வேண்டுமானால் சரி, யாரு சென்றாலும் முடியாதம்மா, முடியாது. அதற்கு ஒரு ஆள் இருக்கிறார். யார் அம்மா? என்ன மாதிரி ஆளு கட்டியாத்தான் இருப்பாரு. அறிவு ரொம்ப நீளம். அறிவு நம்ம அகத்திய மாமுனிவரா இருப்பாரோ? அவர்தான். சரி, அவருக்கு தான் அறிவு ரொம்ப நீளம். அவருக்கு எக்கச்சக்கமான அறிவு. சரி, அவரை அனுப்பினாலே போதும் உலகம் சமமாய் போயிடும். சரி, யார? அகத்திய மாமுனிவரை அனுப்ப வேண்டும். அவரை அனுப்பினாலே உலகம் சமமாய் போயிடும். சரி, ஐயா அகஸ்திய மாமுனிவரே, சொல்லுங்கள் பகவானே, எதற்காக என்னை அழைத்தீர்கள்? நீங்கள் தென்பாரிசம் செல்லுங்கள் என்று பகவான் சொல்லுகிறார். சரி, நீங்க பொதிகடிக்கு செல்ல வேண்டும். ஆமா, ஏன்னா உலகம் அப்பதான் சமமாகும். சரி, அதனால நீங்கள் போனாத்தான் முடியும். ஐயா நானும் போக முடியாதுமா. ஏன்? நாங்க போயிட்டா உங்க கல்யாணத்தை யாரு பாக்குறது? பகவானே, என்ன நான் தென்பாரிசம் சென்று விட்டேனே, ஆனால் சரி, உங்கள் திரு கல்யாண காட்சியை நாட்டு மக்கள் எல்லாம் பார்க்கும் போது ஆமா நான் மட்டும் பார்க்க முடியாத. அதற்கு நீங்க கவலையே பட வேண்டாம் ஐயா. சொல்லுங்கள் அகஸ்திய பகவான். வீடியோ கால் பண்றேன், நீங்க உட்கார்ந்து பார்க்கலாம். இப்போ வீடியோ கால் பண்ணிடுவீங்க. சரி, 24 மணி நேரம் இப்ப செல்லு வந்தது. வீடியோ கால் என்ன, போன் என்ன? ஆமா, காத்துக்களை வச்சே பீடி சுத்துறது என்ன? ஏ அப்பா, 24 மணி நேரமும் போனதான் வாழ்க்கை. வாழ்க்கையே போனாயிட்டு மக்களுக்கு. சரி, வாழ்க்கையே போனாயிட்டது. என்னால ஒரு செகண்ட் கூட போன காதுல வைக்க முடியாது. ஒரு ஆட்கள் ஒரு வச்சிருங்கெல்லாம் சொல்ல போறது இல்ல. அம்மா என்ன தேதிக்கு உங்களுக்கு இடம் இருக்கா? என்னாச்சு, எந்த ஊரு? எங்களுக்கு என்ன ஊரு? எத்தனாம் தேதி? இத்தனாம் தேதி. சரி, டைரிய பாரு, பார்த்தாச்சு. ஐயா இத்தனாம் தேதி லீவ் இருக்கு, நீங்க போன் அடிக்க. சரி, அந்த அவ்வளவுதான். வச்சிருக்கலாம் சொல்ல போறது இல்ல. சரி, பேச போறது இல்ல, அட்வான்ஸும் பேச போறது இல்ல. அது பையன்
ஏமா ஏதோ சொன்னாங்க கேளுங்க அது பிறகு கட்டுக்கலாம் பிறகு பேசுவாங்க அப்படிங்கிறது. இது வாழ்க்கையே போனாயிட்டு போகலாம். சரி ஆமாமா, வாழ்க்கையே போனாகி விட்டது. அதனால ஆமா நீங்கள் தெற்கு பொதுக்கேடியில இருந்து கொண்டு வடக்கு முகநோக்கி ஞான திருஷ்டினால் என்னை உற்று நோக்கி பார்க்கிறாரால் பார்க்கும்போது இந்த சிவனுடைய திரு கல்யாண காட்சி உங்கள் கண்ணுக்கு தெரியும் என்றார் சிவபெருமான். அப்படியே அகற்றும் பகவானே அந்த வார்த்தை காதல் கேட்டுக்கொண்டு அகஸ்திய மகாமனிவர் எப்படி வர்றாரு பாருங்க. எப்படி அம்மா வருகிறார் நல்ல சடையோடு சபமாலை தானே யாரோ போது அகஸ்தியமா மனிதராகப்பட்டவர் தென்பாரிசம் போக வேண்டும் என்று தெற்கு முகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஆமா எங்க வராரு? தென்பாவிசம் போக வேண்டும் என்று தெற்கு முகம் நோக்கி வருகிறார். கைலாசத்தை விட்டு பூலோகத்துக்கு வர்றார். 7 லோகத்தை கடந்து ஆமா அவர் 7 லோகத்தை கடந்து கடந்து பல நாடோ விட்டு சிங்கங்களோ போவனா வளோவனா கண்டவர கடோ விட்டு சரிசிய வனமதிலே சரிசிய வனமதிலே அகஸ்தியரோ வருகிறாரே மனிதராகப்பட்டவர் தெற்கு முகநோக்கி வருகிறார். ஒவ்வொரு வனங்களாகவே கடந்து மச்சரிசியனுடைய வனத்திலே பச்சரிசியோட வனத்திற்கு வருகிறார். என்ன வனம்? பச்சரிசி வனம். மச்சரிசி வனம். சரி மச்சரிசியனுடைய வனத்திற்கு வருகிறார். சரி எங்க வர்றாரு? மச்சரிசியோட வனத்துக்கு வருகிறார். அந்த மச்சரிசியனுடைய வனத்திலே வரும்போது அங்கு 8 முனிவர்கள் தவம் செய்துகிட்டு இருக்காங்க. யார் யார் அல்லாமா? என்ன முனிவர்கள்? எத்தனை முனி? 8 முனிவர்கள் தவம் இருக்கிறார்கள். 8 முனிவர்களுடைய பெயர் என்ன? வரமுனி, நரமுனி, கொரமுனி, திரிமுனி, விரிமுனி, பிரிமுனி, சிறிமுனி, கிரிமுனி. சூப்பர். சரி நீங்க சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு முனி முனி தான் கேட்டது. அதானே பார்த்தேன். எப்படி உங்களுக்கு கேட்கவே மாட்டேங்குது. உங்களுக்கு சடா முனி மட்டும் தான் தெரியும். இந்த அம்மாக்கு எத்தனை முனி தெரியும்? அவளுக்கு மொத்தம் 2 முனி தான். எந்த முனிலாம்? அவங்க வீட்டு பக்கத்து வீட்டு முனி ஒண்ணு, எதிர்த்த வீட்டு முனி ஒண்ணு. சரி ஆமா 8 முனிவர்கள் தவம் செய்துகிட்டு இருக்காங்க. சரி 8 முனிவர்களுக்கும் அண்ணாவி யாரு? யாரம்மா? அவர்தான் வரமுனிவர். சரி இன்னைக்கு ஒரு வில்லு பாட்டு இருக்கு. வில்லு பாட்டுக்கு 6 பேருக்கும் அண்ணாவி. சரி ஒருத்தர்னா அத மாதிரி அண்ணாவி இருப்பார். சரி அதற்கு ஒரு துணை பாடகர் இருப்பார். ஒரு மேளத்துக்கு 2 அண்ணாவி. ஒரு கைமணிதாளர் இருப்பார். சரி இருக்காருல்ல? இருக்காரு. பாத்தியல்ல பத? ஆமா பார்த்தோம்ல. ஆட்ட கும்பாட்டத்துக்கு சுத்திச்சுல்ல. அதாவது அப்படி ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் ஒரு அசிஸ்டன்ட் உண்டு. சரி ஒரு கலெக்டருக்கு ஒரு பிஏ இருப்பார். ஒரு எம்எல்ஏக்கு ஒரு பிஏ இருப்பார். சரி ஒரு தாசில்தாருக்கு ஒரு பிஏ இருப்பார். ஆமா அதனால 8 பேர்களுக்கும் அண்ணாவிதான் வரமுனிவர். அப்போ வரமுனிவரை பார்த்து நரமுனிவர் சொல்லுகிறார். என்னமா சொல்கிறார்? ஐயா வரமுனிவரே. என்ன ஐயா? சொல்லுங்கள் நரமுனிவரே. சரி அதோ அகஸ்திய மாமுனிவர் வருகிறாரே, அதற்கு நான் என்னையா செய்ய வேண்டும்? அவரை பார்த்து நம்ம கையெடுத்து நமஸ்காரம் செய்ய வேண்டாமா? என்னை போல் அவனும் ஒரு முனிவன் தானே, நான் எதற்காக அவனை கையெடுத்து வணங்க வேண்டும்? ஆணவத்தோடு பேசுகிறார், மமதையோடு பேசுகிறார். என்னை போல அவன் ஒரு முனிவன் தானே, நான் எதற்காக அவனை கையெடுத்து வணங்க வேண்டும்? அந்த முனிவனை நான் எப்படி கையெடுத்து வணங்குவது? சரி என்ற ஆணவத்தோடு பேசுகிறார் மரமுனி. ஆமா மனிதனுக்கு ஆணவம் கூடாது. கூடாதம்மா கூடாது. ஆணவம் அகந்தை கூடாது. சரி
அப்போ அகஸ்திய மாமனிவருக்கு கோபம் உண்டாகி, ஆமா, அடே வரமணியே, ஏய் வரமணியே, என்னை பார்த்து நீ மமதியோடு பேசிய காரணத்தினால் உனக்கு முகம் மட்டும்தான் மாட்டு முகம். சரி உமா மாடு என்னம்மா உமானு கத்துது? மாட்டோட அம்மா பேரு உமா. மயிறு பேசிக்கல அதான் அம்மா. மணி 12 எதுக்கு உமா உமா அம்மாங்கிறது உமாங்கிற மாதிரி உங்களுக்கு கேக்கு, காத்துக்கு கேக்கு. அதாவது சரி, அந்த வரமுனிவர் சொல்லுகிறார், என்னம்மா சொல்கிற? அதாவது நீ மாட்டு முகத்தோடு சரி மச்ச ரிஷியினுடைய வனத்திலே மகிடாசுரனாய் போக கடவுள் போ என்றவருக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். சரி, கொஞ்சம் வந்து வில்ல பாக்காங்க, அந்த பக்கத்துல மேளத்தை அடிக்காங்க, டப்பு 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 அடிச்சுக்கிறாங்க. கலை வளர்ந்துகிட்டு இருக்கு. சரி, கலை பெருகி கொண்டிருக்கிறது. கலை வளர்ந்துகிட்டு இருக்கு. சரி, எக்கச்சக்கமான கலை ஆயிட்டு. ஏமா எக்கச்சக்கமான கலைகள் இருக்கு. இப்ப வில்லுன்னா என்னன்னே தெரியாதவங்களும் வில்லுல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல வில்லு 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 வில்லுன்னாரு. நாங்களும் போய் பார்த்தோம். 2 பேரும் பக்கத்துல வச்சுட்டு விக்கிறதுக்கு நிக்காரு. அது வில்லல்ல சொல்லு. சரி, ஆமா, அதாவது என்னம்மா வில்லிசை கலை என்பது அழியாத கலை. அந்த காலத்துல புலவமார்கள் வில்லு பாடுனாங்க. சரி, இப்ப அந்த காலத்து வில்லு பாட்டு மாதிரிதான். ஆமா, இதுல விளையாடுற பிள்ளைகளை கொஞ்சம் அங்க தள்ளி போக சொல்லுங்க. சத்தக்காடு போடுது விளை ஏடா, இந்த விளையாடுற பிள்ளைகளை கொஞ்சம் அங்க போச்சோம். என்னமா சொல்லுங்க? அதாவது என்ன வில்லிசை கலை என்பது அழியாத கலை. சரி, அந்த காலத்துல வில்லு பாடின திறமையான ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு அவர்களுடைய சீடர்கள் தானா. சரி, நினைச்சு பார்க்கும்போது இன்னைக்கு எத்தனையோ வில்லுகள்லாம் யூடியூப்ல இருக்கு. ஆமா, எத்தனையோ வில்லுகள்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த காலத்துல வாசுதேவன் நல்லூர்ல கூட ஒரு அம்மா பாடினாங்க. என்ன? நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவங்க பேர் அருணாசலத்தம்மா. சரி, அந்த அக்கா பேர் அருணாசலத்தம்மா மாரியம்மாள். வில்லுக்கதை பாடினாங்கன்னா அப்படி கையை மட்டும் அசைச்சு நம்மளை மாதிரி அப்படியே பாடினாங்க. அதான் வில்லிசை கலை என்பது. சரி, வில்லிசை கலை என்பது அதுதான் வில்லிசை கலை. சுமார்கள்லாம் நல்லா சிறப்பாக, சரி, திறமையாக, மெதுவா நல்லா கையை அசைச்சு இப்படி தலையை மட்டும் அசைச்சு பாடினாங்க. அன்னைக்கு ஒரு அம்மா பாடுதாங்க பாரு. சரி, சிவகாமிபுரத்தை சேர்ந்த ராஜலட்சுமி வில்லிசை மாமேதை சுப்பையா நாடார் வில்லிசை புலவர். சரி, அவருடைய அருந்தவ புதல்வர் எங்க அப்பா ஆறுமுக நாடார் வில்லிசை புலவர். ஆமா, அவருடைய வழியிலே அவருடைய அருந்தவ புதல்வியாகிய சரி, ராஜலட்சுமி வில்லிசை படகி. சிறப்பு. என்ன ஒரு வீட்டு பிள்ளைகளா நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருந்தோம். ஆமா, ஒரு சிறு தவிர்க்க முடியாத காரணத்தினாலே சரி, இன்றைக்கு இந்த கலையை நான் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஏமா அந்த காலத்துல சின்ன பாப்பா பெரிய பாப்பான்னு தான் எல்லாருக்கும் எங்க தெரியும். வில்லுதான். சரி, வில்லு அதிகம் கிடையாது, நம்ம வில்லுதான் நம்ம ஏரியாவில. ஒரு ஆள் இப்படிதான் போன் பண்ணாரு, கழுகு மலைதான், கோட்டை கழுகு மலை. ஏமா ராஜலட்சுமி வில்லி பேச இல்ல, சின்ன பாப்பா பெரிய பாப்பா வில்லு அவங்க தான் போன் பண்ணேன், ராங் நம்பர் அப்படிங்காரு. அதாவது சரி, அங்க பேரு வடக்கு ஏரியாவில எனக்கு சின்ன அக்கா பேரு என் பேரு தான் விளங்கும். ஆமா, சின்ன பாப்பா பெரிய பாப்பான்னு தான் சொல்லுவாங்க. சரி, அது மாதிரி வில்லிசை கலை என்பது அழியாத கலை. ஆமா, வில்லிசை கலை என்பது எந்த நிகழ்ச்சி அழிந்தாலும் வில்லிசை கலை என்பது அழியாது. சரி, அதனால அந்த காலத்துல படிச்சவங்க பேர் இன்னைக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. சிறப்பு, சிறப்பு, மிக சிறப்பு. அதன்படியாக நாம் 3வது தலைமுறையாக நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆமா, 4வது தலைமுறையாக குடமடித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு மகள். சரி, MSc B.Ed முடித்துவிட்டு அவளும் 4வது தலைமுறையாக நானும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். அம்மா கலை அதோட நிறுத்தி விடக்கூடாது. சரி, நானும் அந்த கலையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்ன ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இங்கேயும் நிகழ்ச்சிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. சரி, இந்த கலை மேலும் மேலும் இதை போல் எப்போது வளர வேண்டும். அதற்கு பெருமாள் அருள்பாலிப்பாயாக. சிறப்பு. அப்போது என்ன